ஒரு உயிர் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய வேலையை நீ பண்ற. இப்ப நீ துன்பமா இருக்கும்போது அதே நேரம் நீக்க மாட்டோம், நீ ஏங்குற. அது ஏங்கிதான் ஒரு மனிதன்கிட்ட போய் நீ ஹெல்ப் கேட்குற. உண்மைதானே? இப்ப நீ அந்த ஹெல்ப் கேட்கும்போது அவனால கொஞ்சம் ஒரு உணவையோ இல்ல ஒரு இடத்தையும் உங்களுக்கு கொடுத்து உன்னை அவர் காட்டுறாங்க. காக்கும் போது உனக்குள்ள அப்பா இப்படி ஹெல்ப் பண்ணு. அப்ப இதே தன்மை தான் அந்த ஜீவராசியும் கேட்கும். உண்மைதானே? இப்ப அந்த ஜீவராசி உன்னை கேட்கும் போது நீ அதுக்கு போய் பண்ண அந்த தன்மையை நம்ம ஆமா. இப்ப அந்த செய்யும் போது என்னன்னா இறைவன் கொடுப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதே இறைவன் தான் என்ன வச்சு கொடுக்க வச்சிருக்கா. அப்ப அந்த இடத்துல யாரு இறைவன் தான் கொடுப்பாரு, குத்துக்காரு நான் தான். அப்ப நீதான் இறைவன். அது சந்தைகள் இது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உயிரை நம்ம சிறுவன் இங்க ஒரு பொருளுமே அந்த தான் ஒரு சிறிய ஒரு அணுவாயிலும் மன்னிக்கணும். ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்க நான் தான் அங்க இறைவன் சொல்லி அதை நம்ம சொன்னா கூட அந்த வார்த்தையை கூட யாருமே ஏத்துக்க முடியல. என்ன போய் இறைவனோட கம்பேர் பண்ணீங்க? நான் எப்படி விதை வேறுன்ற மாதிரி தனித்தனியாவே எப்ப சொல்லுங்க. இங்க எல்லாரும் ஒரு விஷயம் இருக்குது, விதை ஒன்றும் உரம் ஒன்றும் சொல்றோம். இங்கெல்லாம் இங்க நிறைய பழமொழி இருக்கு. இங்க நல்ல பழமொழி பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பழமொழி இன்னும் ஓடி இருக்குது கட்டாயம். ஆனா இங்க ஒண்ணு ஓடவே இல்லை. என்ன ஓடல? அன்னைக்கு இருந்த எந்த பொருளுமோ இங்க எந்த ஒரு ஜட பொருளுமே அந்த மாற்றம் அதே இல்லை. தன்மாற்றம் அடைஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனா அதை மட்டும் ஆமா, அந்த வார்த்தைகள் மட்டும் குச்சி வச்சுருக்கீங்க. இப்ப எல்லாரோட ஒரு வாசகம் பாத்தீங்கன்னா புத்தரோட ஒரு வாசகத்தூட சொல்லுவாங்க, விதையை தூவி கொண்டே போகும். அந்த விதை எந்த இடத்துல சரியான இடத்துல வீழ்றதெல்லாம் மரமாகட்டும், அது விழாததெல்லாம் அதுக்கு உரமாகட்டும் சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன இந்த ஒரு வாசகம் தான் இங்க ரொம்ப டீப்பா நிக்குது. பூவோட நானும் சேர்ந்த நாரும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுவும் அதோட ஒரு டாபிக் தான். பூ வேறு நாறு வேறு. சரிங்களா? பூவோட நார் சேரும்போது அந்த நாரும் வணக்கம். இப்ப அப்படி எதாவது குறிப்போம்னா இறைவனையும் மனிதனையும் குறிக்கிற மாதிரி, மனிதனா இறைவனை தவிர்த்து கீழே இருக்கிற ஆற்றுல குறிக்கிற மாதிரி. இந்த சொல்ற வார்த்தைக்குள்ளேயே அது ரெண்டுமே மிஸ் மேட்ச்னு அதை தெளிவா புரியும். இதுன்னு ஒண்ணு அதுன்னு ஒண்ணு இருக்க முடியாது. அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அப்ப இருக்குதான் செய்யும். அப்படிதான் இருக்குது. ஆமா, அது இல்ல அப்படின்றது என்னைக்கு உள்ள புரிய வரும்னா நீ ஒருமைக்குள்ள இந்த அன்புக்குள்ள அதிகமா போகும்போதுதான் இந்த அறிவு விளங்கும். அதுவரை இந்த அறிவு விளங்காது. இந்த அறிவு விளங்கணும்னா ஒருமை விளங்கினா தான் இந்த அறிவு விளங்கும். நான் அதெல்லாம் சொல்லுவேன், பூனால நார் மணக்கலப்பா, பூ நாரும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் அது உங்களுக்கு யாருக்கும் புரியல? நீங்க இன்னும் கூட பூ வேற நார் வேறன்னு சொல்றது வரைக்கும் ரெண்டும் ஒண்ணாக முடியாது. ரெண்டும் ஒண்ணானா தான் இங்க முடிவு வரும். இப்ப இப்ப விழுந்தது எல்லாமே விதை தான். அதுல நீங்க ஒரு சிலது விதையாகட்டும், ஒரு சிலது உரமாகட்டும். ஏன்னா அது முளைக்கணுன்றதுக்கோசம். அப்போ அந்த விதை முளைக்கும்னா அப்போ அந்த முளைக்க வச்சு உரமா விதையாகும். சும்மா யோசிச்சு பார்க்கணும். உரம்ன்றதும் விதைன்றது ஒரு பொருள் தான். ஆமா, நீங்க அதை மாத்தி யோசிக்கிறீங்க. இப்ப உங்களோட கண்ணோட்டத்துக்கு மட்டும் தான் விதை, உரம் வேற விதை வேற. உரமும் விதையும் ரெண்டும் ஒண்ணுதான். அது ரெண்டும் ஒன்னானதால தான் அது முளைச்சுது. ஆண் வேற பெண் வேற.